Hello students. Hello sir. 2024 NMMS தேர்வில் கேட்கப்பட்ட வினா. ஒரு முக்கோணத்தின் ஒரு வெளிக்கோணம் 110 டிகிரி. அதன் உள்ளெதிர் கோணங்கள் சமம் எனில் அம்முக்கோணத்தின் அனைத்து உட்கோணங்களையும் காண்க. இதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கான விடைகள் இந்த 4 ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. இந்த கேள்விக்கான விடையை கண்டுபிடிக்கணும்னாக்கா நமக்கு முக்கோணத்தின் பண்புகள்ல 2 பண்புகள் தெரிஞ்சிருக்கும். அதுல ஒண்ணு, ஒரு முக்கோணத்தின் வெளிக்கோணமானது உள்ளெதிர் கோணங்களின் கூடுதலுக்கு சமம், அது தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது, ஒரு முக்கோணத்துல இருக்கக்கூடிய 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி தெரிஞ்சிருக்கணும். இந்த 2 பண்புகளும் தெரிஞ்சா இந்த கணக்கை கரெக்டா போட்டுடலாம். யார் போடுவீங்க? சார் நான் போடுறேன். கம் ஆன். இந்த क्वेश्चனை பார்த்தா எனக்கு ஒரு படம் ஞாபகம் வருது. அந்த படத்தை நான் வரைஞ்சிக்கிறேன். ஒரு முக்கோணத்தின் ஒரு வெளிக்கோணம் 110 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நான் 110 டிகிரி போட்டுக்கிறேன். அதன் உள்ளெதிர் கோணங்கள் சமம்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோணமும் சமம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நான் எக்ஸ்ன்னு பேர் வைக்கிறேன். இதுக்கும் நான் எக்ஸ்ன்னு பேர் வச்சுக்கிறேன். அம்முக்கோணத்தின் அனைத்து உட்கோணங்களையும் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நான் ஒய்ன்னு பேர் வச்சுக்கிறேன். நம்மளுக்கு முக்கோணத்தின் 3 கோணங்களையும் கூட்டினா 180 வரும் நம்மளுக்கு தெரியும். அதனால x plus x bracket plus y equal to 180 டிகிரி. இது ரெண்டுத்தையும் கூட்டினா 110 டிகிரின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதனால 110 டிகிரி plus y equal to 180 டிகிரி. இந்த y நான் அப்படியே வச்சுக்கிறேன். equal to 180. இந்த பக்கம் 110 பிளஸ்ஸா இருக்கு. இந்த பக்கம் போனா மைனஸா மாறிடும். -110 equal to 180 ல இருந்து 110 கழிச்சா 70. therefore y equal to 70 டிகிரி. y ஓட மதிப்பு இப்ப நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்ப x ஓட மதிப்பு நம்ம பார்க்கணும். x equal to இது ரெண்டுத்தையும் கூட்டினா 110 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 110 நம்ம பாதியாக்கினா அதோட ஆன்சர் கிடைச்சிடும். 110 டிகிரி ரெண்டால வகுக்கிறேன். 4 2 55 2 110. therefore x equal to 55 டிகிரி. இப்ப x ஓட மதிப்பு நமக்கு தெரிஞ்சிருச்சு. y ஓட மதிப்பு 70, x ஓட மதிப்பு 55, இந்த x ஓட மதிப்பு 55. இந்த ஆன்சர் நான் எங்க இருக்குன்னு பார்க்கறேன். B ஆப்ஷன்ல இருக்கு. நான்